ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 50ல் வந்து ஜிகே சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை பார்ப்போம். 14வது நிதிக்குழுவின் வந்து தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒய்வி ரெட்டி தான் வந்து 14வது நிதிக்குழுவின் வந்து தலைவர் அப்படிங்கிறாங்க. இதே வந்து 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா வந்து என்கே சிங் தான் வந்து 15வது நிதிக்குழுவின் வந்து தலைவர். இதில் நமக்கான கேள்வி வந்து என்ன, 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய்வி ரெட்டி. மகிழ்வு உந்துவில் உள்ள காற்றுப்பையில் நடக்கும் வேதிவினைக்கு மிக முக்கியமான வேதியியல் பொருள் எது அப்படிங்கிறாங்க. சோடியம் அசைடு. நல்லா பார்த்துங்க, மகிழ்வு உந்துவில் உள்ள காற்றுப்பையில் நடக்கும் வேதிவினைக்கு மிக முக்கியமான வேதியியல் பொருள் அப்படின்னா வந்து NaN3 சோடியம் அசைடுங்கிறாங்க. காமராஜரின் வந்து அரசியல் குரு என்று கருதப்படுபவர் வந்து சத்தியமூர்த்தி. அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களோட வந்து அரசியல் குரு யார், ஆன்மீக குரு யார் அதெல்லாம் கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க. காமராஜரின் வந்து அரசியல் குரு என்று கருதப்படுபவர் வந்து சத்தியமூர்த்தி. இதே காந்திஜிக்கு வந்து குரு யாருன்னா கோபாலகிருஷ்ணன் வந்து கோகலே அப்படிம்பாங்க. வஉசி சிதம்பரம் பிள்ளையோட வந்து குரு யார் அப்படின்னா பால கங்காதர திலகர் தான் வந்து சொல்லுவாங்க. நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா வந்து திராவிடன். இது எல்லாமே நீதி கட்சியோட வந்து பெயர்கள், பத்திரிகையின் பெயர்கள் தான். அதில் வந்து தமிழ் பத்திரிகையின் பெயர் வந்து திராவிடன்னு சொல்லுவாங்க. மராத்தா வந்து நீதி கட்சியோட பத்திரிகை பெயர் கிடையாது. ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா எல்லாமே வந்து நீதி கட்சியின் வந்து பத்திரிகைகள். அதில் தமிழ் பத்திரிகை வந்து திராவிடன். கேசரி, மராத்தா வந்து திலகரோட பத்திரிகைகள். கொத்தடிமை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்க சட்டம் எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து 1976ஆம் ஆண்டு தான் வந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்கிறதுக்கான சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சம்டைம்ஸ் பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. தேசிய தாவர உயிர் நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1985ஆம் ஆண்டு தான் வந்து நிறுவப்பட்டது. தேசிய தாவர உயிர் நுட்பவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1985ஆம் ஆண்டு. 4 உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுபவை எது அப்படிங்கிறாங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். பார்த்துங்க, கேட்கலாம் திருப்பி. 4 உற்பத்தி காரணிகள்னா வந்து நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இது வந்து 2016ஆம் ஆண்டுக்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன, இப்போ 2024க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா 2023க்கு வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வந்து இந்தியாவோட இடம் வந்து எது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும். இது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கு உள்ள காரணிகள் வந்து என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆயுட்காலம் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து தனிநபர் வருமானம் வந்து சொல்லுவாங்க. கல்வி. இது 3 தான் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான வந்து காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து தரக்குறியீடுங்கிறது வந்து நிர்ணயிப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். சுகாதாரம், கல்வி, தனிநபர் வருமானம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட பாதையின் தூரம் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. மாதிரிலாம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 107.5 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. மெட்ரோ வந்து நமக்கு வந்து என்ன 8 மாநிலங்களில் வந்து மெட்ரோ சேவை இருக்குன்னு வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கொல்கத்தாவில் தான் வந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்படின்னா நமக்கு எப்போன்னா 6வது தான் வந்து மெட்ரோ சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து 8 மாநிலங்களில். நம்ம தென்னகத்தில் அப்படின்னா வந்து கொச்சினில் இருக்குது, கர்நாடகாவில் வந்து இருக்குது, கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது 3 இடம், ஆந்திராவில் கிடையாது. அப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லியில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து 8 மாநிலங்களில் வரும். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், நம்மளோட இடம் வந்து 6வது இடம். இதை தெரிஞ்சுக்கோங்க, இது போதும். சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ராஜாஜி தான் எழுதியிருப்பாங்க. ராஜகோபாலாச்சாரியார் தான் சக்கரவர்த்தியின் திருமகன் என்ற நூலை வந்து எழுதியவர். அப்படிங்க பாரத ரத்னா அவார்டு வந்து 1954 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினதே வந்து ராஜாஜி அவர்கள் தான் பாரத ரத்னா வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. பார்த்தாங்க. சுதந்திராங்கிற கட்சியை கூட தொடங்கியிருப்பாங்க. 1937 to 39 வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அடுத்து 1952 to 54 வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா வந்து சையது அகமது கான் தான் அலிகார் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க.
ஹரிக்கேன்கள் அதிகம் தோன்றும் கடல் வந்து எது அப்படிங்கிறாங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் தான் வந்து ஹரிக்கேன்கள் அதிகம் தோன்றும் கடல் அப்படிங்கிறாங்க. ஹரிக்கேன்கள் அதிகம் தோன்றும் கடல் எது அப்படின்னா வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக். மூங்கில் மற்றும் லயனாஸ் மரங்கள் எவ்வகையான காடுகளில் வந்து காணப்படுகிறது அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறாங்க. மூங்கில் மற்றும் லயனாஸ் மரங்கள் எவ்வகையான காடுகளில் காணப்படுகிறது? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் வந்து காணப்படுகிறது. இது பார்த்தோங்க. மத்திய தொழிலாளர் மந்திரி பண்டாரு அத்ரேயா கூற்றுப்படி பெண்களுக்கான எளிய பரிசு என்பது எது அப்படின்னா வந்து பேறுகால பயன்பாடுகள் திருத்தச் சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை குகைப்பாதை எது அப்படின்னா வந்து பட்னிடாப் குகைப்பாதை அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை குகைப்பாதை அப்படின்னா வந்து பட்னிடாப் குகைப்பாதை. லெகும் தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் கூட்டுயிர் வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளும் பாக்டீரியா வந்து எது அப்படின்னா ரைசோபியம் தான். லெகும் தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் கூட்டுயிர் வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளும் பாக்டீரியா வந்து ரைசோபியம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை அதில் அடங்கியுள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பாஸ்போ கிளிசரால்டிஹைட், அடுத்து எரித்ரோஸ் பாஸ்பேட், ரிபோஸ் பாஸ்பேட், செடாஹெப்டிலோஸ் பாஸ்பேட். இது வந்து பார்த்துங்க, ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்படின்னா வந்து ஏறுவரிசை தான் இதை சொல்லியிருக்காங்க. பாஸ்போ கிளிசரால்டிஹைட் சொல்கிறாங்க, அடுத்து எரித்ரோஸ் பாஸ்பேட், ரிபோஸ் பாஸ்பேட், செடாஹெப்டிலோஸ் பாஸ்பேட். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி ஓய்வு பெறும் வயது வரம்பு எது அப்படின்னா வந்து 62 தான் வந்து ஹைகோர்ட்டுக்கு. இதே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓய்வு பெறும் வயது வந்து 65. உயர்நீதிமன்றத்துக்கான பதவி ஓய்வு பெறும் வயது 62. உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து ஓய்வு பெறும் வயது வந்து 65. இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார் அப்படின்னா வந்து பிரதீபா பாட்டில் தான் சொல்லுவாங்க. திருமதி பிரதீபா தேவி சிங் பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி. போர்டாக்ஸ் கலவை அப்படின்னா வந்து காப்பர் சல்பேட் ப்ளஸ் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து போர்டாக்ஸ் கலவை அப்படிங்கிறாங்க. காப்பர் சல்பேட் ப்ளஸ் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து போர்டாக்ஸ் கலவை. சரியானதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ஒன்று மட்டும்தான் சரி அப்படிங்கிறாங்க. ஓலர் யூரியா என்னும் கனிம சேர்மத்தை வந்து அமோனியம் சைனைடு என்ற கனிம சேர்மத்திலிருந்து தயாரித்தார் அப்படிங்கிறாங்க. ஓலர் யூரியா என்னும் கரிம சேர்மத்தை அமோனியம் சைனைடு என்ற கனிம சேர்மத்திலிருந்து தயாரித்தார் அப்படிங்கிறாங்க. பார்த்துங்க, ஒரு கேட்கலாம், திருப்பி கேட்கலாம். யூரியாங்கிறது ஒரு கரிம சேர்மம், அது எந்த கனிம சேர்மத்திலேருந்துன்னா அமோனியம் சைனைடு. அந்த வார்த்தைகள் மட்டும்தான் மாறுது, பார்த்துங்க. அலையின் திசைவேகம் v, அதிர்வெண் n மற்றும் அலைநீளம் லாம்டா இவைகளுக்கு இடையேயான தொடர்பு என்னன்னா n = v/λ. பார்த்து அழுத்த சமயக்கண் வேலை செய்யும் தத்துவம் எது அப்படின்னா வந்து திரவத்தின் அழுத்தம் உயரும் போது கொதிநிலையும் வந்து உயரும் அப்படிங்கிறாங்க. திரவத்தோட அழுத்தம் அதிகரிச்சுன்னா கொதிநிலையும் அதிகரிக்கும், அதுதான் வந்து இதோட தத்துவம் அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டுடனான தனது உறவை சீனா வந்து இரும்பு சகோதரர்கள் என வர்ணிக்கிறது அப்படின்னா வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தானோட உறவை தான் வந்து சீனா வந்து இரும்பு சகோதரர்கள் என வர்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24ஆம் நாள் வந்து பெண் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஆண் குழந்தை எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது இதன் நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஜனவரி 24 பெண் குழந்தைகள் தினங்கிறது கரெக்டு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் கூற்று வந்து ஏக்கான சரியான விளக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து நூர்ஜஹான் தான் வந்து உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிறாங்க. இதே உலகின் அரசன் அப்படின்னா வந்து ஷாஜஹானை தான் வந்து சொல்லுவாங்க. ஹுமாயூன் யார் அப்படின்னா வந்து அக்பரோட வந்து அப்பா தான் வந்து ஹுமாயூன் வந்து சொல்லுவாங்க. ஸோ உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் வந்து நூர்ஜஹான். கிபி 3ஆம் நூற்றாண்டில் மதுரையில் திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து வஜ்ரநந்தி தான் வந்து தோற்றுவித்தாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டில் மதுரையில் திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து வஜ்ரநந்தி.
ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா வந்து ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தில் முதல் வாரம் தான் வந்து சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. கல்வி என்பது என்ன அப்படிங்கிறாங்க, அது வந்து நுகர்வு பண்டமா மூலதன பண்டமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே தான் வந்து கல்வி அப்படிங்கிறாங்க. கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன ஏ அண்ட் பி வந்து ஆர் வந்து கூற்றும் தவறு காரணமும் வந்து தவறு அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டுங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகிடும். அதனால் அது வேண்டாம். பகிஷ் கிருத்திகா சபாவை அமைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் வந்து அம்பேத்கர் தான் வந்து பகிஷ் கிருத்திகா ராணிய சபையை வந்து அமைத்தவர் வந்து. அம்பேத்கர் வேற என்ன சொல்லுவோம், அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர். அடுத்து முதல் சட்ட அமைச்சர். இதெல்லாம் வந்து அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர். பாரத ரத்னா 1990 வந்து வழங்கப்பட்டது. இதெல்லாம் வந்து திருப்பி வந்து அம்பேத்கரை பற்றி கேட்ட கேள்விகள், அதனால் பார்த்துங்க. சென்னை மாகாணத்தின் மேயராக சத்தியமூர்த்தி எந்த ஆண்டு பதவியேற்றார் அப்படின்னா வந்து 1939 தான் வந்து சென்னை மாகாண மேயராக வந்து சத்தியமூர்த்தி வந்து பதவியேற்றார். இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், சத்தியமூர்த்தி வந்து யாரோட குருவாக வந்து இருப்பாங்க, காமராஜர் ஐயாவோட குருவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோங்க. அதை 1939 நேதாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருப்பாங்க. 1939 முத்துராமலிங்க தேவர் அவர்களோட விருப்பத்தின் பேரில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நேதாஜி வந்து இந்த இயரில் தான் வந்திருப்பாங்க, 1939. நமக்கான கேள்வி, சென்னை மாகாணத்தின் மேயராக சத்தியமூர்த்தி எந்த ஆண்டு பதவியேற்றார்னா 1939. தமிழ்நாட்டின் முதல் அச்சகம் வந்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து தரங்கம்பாடியில் தான் வந்து தொடங்கப்பட்டது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. தமிழ்நாட்டில் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா தரங்கம்பாடி. தேசிய வளர்ச்சி குழுவின் வந்து உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாநில முதல்வர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து தேசிய வளர்ச்சி குழுவின் வந்து உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. தேசிய வளர்ச்சி குழு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1952 தான் வந்து நிறுவிருப்பாங்க. நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை வந்து நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து அன்னி பெசன்ட் தான் வந்து நியூ இந்தியாவை வந்து நிறுவியிருப்பாங்க. இதே யங் இந்தியா அப்படின்னா வந்து காந்தி நிறுவியிருப்பாங்க. நம்ம வந்து அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா மட்டும் நிறுவிருக்க மாட்டாங்க, காமன்வெல்ங்கிற ஒரு இதிலையும் வந்து நிறுவியிருப்பாங்க. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முதல் பெண் தலைவர் கூட வந்து அன்னி பெசன்ட் அவர்கள் தான். இவங்க வந்து ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணி. தன்னாட்சி இயக்கத்தை வந்து 1916 வந்து நிறுவியிருப்பாங்க. 1917 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இவங்க தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து அந்த காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும்னா கல்கத்தாவில் வந்து நடந்திருக்கும். நமக்கான கேள்வி என்ன, நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை வந்து நடத்தியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து தயானந்த சரஸ்வதி தான் வந்து இந்து சமயத்தின் வந்து மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஆரிய சமாஜத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1875 நிறுவியிருப்பாங்க ஆரிய சமாஜத்தை. அதை நோட் பண்ணுங்க, திருப்பி கேட்பாங்க. அடுத்து வேற என்ன, சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது வந்து நிறுவிப்பாங்க. ஸோ இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. இதில் வந்து ஒரு EO கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 50 வந்து GK சம்மந்தமான என்ன கேள்வி இருக்கோ அதை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 50 கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.